ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுரைக்காய் மிட்டாய். சுரைக்காய் சீசன் வந்தாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் இந்த ஸ்வீட்டை செஞ்சுருவோம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஒரு முறை இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த தாட்டி சுரைக்காய் வாங்கினாலே இந்த ஸ்வீட் தான் செய்யணும்னு தோணும். உங்களுக்கு வேறு எதுவுமே செய்கிறதுக்கு அந்தளவுக்கு தோணாது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல பெரிய சைஸ் சொரக்காவாக கிடச்சிது, அதை வாங்கிட்டு வந்துட்டோம். முதல்ல சொரக்காவை கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ண சொரக்காவை மேலே இருக்க தோலை சீவி எடுத்துடணும். சீவி வச்சுருக்க சொரக்காவை கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும். இதே மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை இதேமாரி துருவி எடுத்துக்கணும். இப்போ ஃபுல்லாக துருவி எடுத்தாச்சு. துருவி வச்சுருக்கிறத எடுத்து ஒரு துணியில் போட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துடணும். எதுக்காக இந்த தண்ணியெல்லாம் நம்ம புழிஞ்சு எடுக்கிறோன்னா, அடுத்து நம்ம இதை நெய்யில் ஊற்றி நல்லா வதக்குவோம். அதுக்காக தான். தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக தான் அதுக்கு முன்னாடி இதில் இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துலான்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துடணும். முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி துருவி வச்சுருக்க சொரக்காயில் இருக்க எல்லா தண்ணியும் புழிஞ்சு எடுத்துடணும். இந்த ஸ்வீட் செய்யும்போது நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும். அப்போ தான் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல நெய்யை சேர்த்துக்கணும். நெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கணும். அந்த நெய்யில் முதல்ல முந்திரியை வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே நெய்யில் துருவி வச்சுருக்க சொரக்காவை சேர்த்துக்கணும். இப்போ நெய்யிலே இது நல்லா வதங்கணும். கீழே அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்து நிதானமாக செய்யணும். இதில் இருக்கிற பெரிய வேலை பார்த்திங்கன்னா இதுதான். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகி நல்லா பொன்னிறமாக வந்துடும். இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பால்கோவா சேர்த்துக்கணும். பால்கோவா ஆல்ரெடி செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அது சேர்க்குறதுனால தான் ரொம்ப கட்டியாக இருக்குது. இப்போ சூடு ஏற ஏற அது நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ இது கலருக்கு கொஞ்சோண்டு கேசரி பவுடர் சேர்த்துக்கணும். கேசரி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நிறையா சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடி பிடிக்காமல் பார்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். விட்டோன்னா அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சினா ஒரு மாதிரியாக கருகிடும்.
இதில் அடுத்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு செஞ்சு முடித்த பிறகு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி அது மூடியை போட்டு மூடி கீழேயும் மேலேயும் கறி அடுப்பு வச்சு நல்லா தம்க்கு விடுவோம். ஊரில் செய்யும்போது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செய்வாங்க. இப்போ இங்கேனா நம்மளால் இப்படி செய்ய முடியாது. இல்லைன்னா ஓவன் இருந்தனா கூட ஓவனில் வச்சு கூட தம்க்கு விட்டு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சு மேலே நல்லா ப்ரௌன் கலரில் ஆனோடனே எடுத்துடலாம். இதே நம்ம ஊரில் செய்யும்போது எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செஞ்சோன்னா உங்களுக்கு அது பிடிச்சி வீடியோ போடுறேன். ரெடி ஆயாச்சு, எடுத்துட வேண்டியதான். சொரக்காய் வச்சு எப்படி ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. நீங்களும் சொரக்காய் வாங்கினீங்கன்னா இதேமாரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.